அடடா எவ்வளோ அழகான ஒரு ஆரி பிளவுஸ் இல்லை, அப்படியே பார்க்கும் போதே இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட் காவியாவோட இந்த பிளவுஸ் வேடா, இந்த பிளவுஸ் போட்டது வந்து இவங்க தான் செம்மையாக போட்டிருக்கடா, சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க வந்து 2 months வந்தீங்க இல்லையா, ஆரி கிளாஸ் வந்து 2 மாதம் வந்தாங்க. இவ்வளோ கிராண்டாக ஆரி போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு பேசிக் ஏதாவது தெரியுமா? இங்கே வந்து தான் ஸ்டார்டிங். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன போச்சு? ஃபஸ்ட்டு நீடில் ப்ராக்டிஸில் நீடில் தான். ஏன்னா ஊசி எப்படி பிடிக்கணுங்கிறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸு. அவ்வளோ பேசிக்காக வந்தாங்க. எப்படி ஒரு 2 மாதத்தில் ஃபுல்லாகவே அந்த ஃபஸ்ட் டே கொடுத்தோம்ல ஒரு ஊசி, அந்த ஊசியை வச்சு தான் அவங்க இவ்வளோ ஒர்க்கும் போட்டிருக்காங்க. இதில் வந்து மிஷின் ஒர்க்கோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாகவே ஒரு ஊசியை வச்சுட்டு இந்த மெட்டீரியல் மட்டும் வச்சுட்டு அவங்க போட்ட ஒர்க். எப்படி பாசிபிள்? எப்படியோ பாசிபிள் ஆயிருச்சு. ஸோ ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே நமக்கு ஊசியே பிடிக்கிறதே டவுட் இருந்திருக்கும். அந்த ஸ்டிச் எல்லாம் போடும்போது நூல் அருந்து செயின் ஸ்டிச்சே சரியா வரல மேம். ஸ்டார்ட் 3 days ஆனிச்சு மேம். செயின் போடவே 3 days ஆனது. அப்ப என்ன தோணுச்சு? அப்படிலாம் நான் யோசிச்சேன் மேம். நினைச்சாலுமே ஏன்டா ஜாயின் பண்ணோம், தெரியாமையே வந்துட்டோமோ அப்படிலாம் யோசிச்சேன். மாட்டிக்கிட்டோமோ அப்படிலாம் யோசிச்சேன் மேம். ஓகே, அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு டெவலப் ஆனீங்க? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் பழக ஈஸியா வந்துருச்சுங்க மேம். கொஞ்ச நாள் ஒரு 1 week ரொம்ப கஷ்டமா இருந்தது. வேண்டாமா டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமான்லாம் யோசிச்சேன் மேம். அப்புறம் கொஞ்ச நாள் போக சரியாயிடுச்சு. ஸோ ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட டீச்சர், ஆரி டீச்சர் எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணாங்க? என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே, நல்லா சொல்லி கொடுத்தாங்க மேம். நிறைய டவுட் கேட்டே இருப்போம். அவங்களையும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன். அதெல்லாம் நாங்கள் டார்ச்சராக எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா ஃபைனலாக நீங்கள் ஒரு அவுட்புட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து எங்களுக்கு சந்தோஷம். ஸோ ஒரு 2 monthல நம்ம வந்து சும்மா ஒரு ஊசி எடுத்து தைக்கணும்னாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்படி ஒரு நாள்லாம் யோசிக்கவே இல்லை மேம். கடைசியாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. இப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க? இது பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மேம். எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இருக்கும், காமிச்சேன், எல்லாருமே நல்லா இருக்கு. ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லையா? பண்ணிடலாம் மேம், பண்ணிடலாம். ஸோ காவியா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. நான் அதை கொலாப் பண்ணுறேன். பட் வேற லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏரியாடா? நானும் ரெட்டிப்பட்டி. ஸோ இவங்க சேலம் ரெட்டிப்பட்டி. நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். சூப்பராக போட்டு கொடுப்பாங்க. நல்லா பண்ணி கொடுங்கடா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காவியா ரெடி ஆகிட்டாங்க. உங்களோட பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு கொடுங்க. என்னோட வாழ்த்து எப்போவுமே என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இருக்கும். கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ.